வணக்கம் மக்கள், நான் உங்கள் நிலா. வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நிலா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் செய்ய போகிறோம். ஆமாம், எனக்கு ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து செஞ்சு வச்சதெல்லாம் காலி பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூவாக வந்துட்டு தாளிக்க போகிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு இது எலுமிச்சைப்பழம் ஊறுகாய் வந்துட்டு வெயிலில் காய வச்சு உப்புலாம் போட்டு ஊற வச்சுட்டாங்க. அது எப்படி தாளிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி வச்சு கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து அதை நல்லா பொன் வரவில் வறுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அது வறுத்து ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஊறுகாய் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா வந்து ரெடி பண்ணணும். காரம்லாம் போடுறதுக்கு எலுமிச்சைப்பழம் ஊறுகாய் தான் நாங்கள் அன்றைக்கி செஞ்சோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காரத்தூள் போட்டோம். எலுமிச்சைப்பழம் அந்த ஊற வச்சது, உப்பில் ஊற வச்சதை போட்டுட்டு காரத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. நெக்ஸ்ட் வந்து அரைச்ச பொடியை போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னது பெருங்காயத்தூள். இது வந்து ஒரு ½ டீஸ்பூன் போடணும். போட்டுட்டு இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து இந்த மசாலா போடும்போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஊறுகாயில் வந்து உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து போடுங்க. இந்த மசாலா பொடியெலாம் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிண்டு வேண்டியது தான். அவ்வளோதான் இதோட ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு வந்து இது சூடு ஆறதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு ஏர் டைட்டன் கண்டெய்னர் வந்து வினிகர் ஊற்றி அதை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான். அன்றைக்கி வந்து அம்மா வந்து லெமனும் செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் செஞ்சுருந்தாங்க. அதுவுமே வந்து அன்றைக்கி ரொம்ப நாளாக அது காஞ்சிருச்சு, அதனால் அதை சேம் ப்ரொசீஜர் தான். அது அம்மா தான் வீடியோ எடுத்திருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு ½ பவுல் அளவுக்கு நார்த்தங்காய் இருந்துச்சு. இந்த நார்த்தங்காவை வந்து அம்மா சேம் மெத்தடில் தான் தாளித்தாங்க. பட் இது வந்து ட்ரையாக இருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணி வேக வச்சுருந்தாங்க. அவ்வளோதான். ஆக்சுவலி எனக்கு ஊறுகாய்னாலே அவ்வளோ ஃபஸ்ட்லாம் வந்து விருப்பமே கிடையாது. எப்போவா தயிர் சாதம் சாப்பிட்டானா அதுக்கு வந்து அந்த ஆச்சியில் இருக்கும்ல ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், அப்படி இல்லைன்னா எலுமிச்சைப்பழம் ஊறுகாய், இதுதான் சாப்பிடுவேன். பட் எப்போ சிக்கு பேபி வந்து என் வயிற்றில் இருந்தாங்களோ அப்போலேருந்து எனக்கு ஊறுகாய் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து புளிப்பாக அண்டு காரமாக சாப்பிட்ணும் தான் அந்த டைமில் தோணுச்சு. அப்போ வந்து எனக்காகவே ஊறுகாய் எங்கள் அம்மா வந்து தாளித்து வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்ட் பேட்ச் எனக்காக செஞ்சுருக்காங்க. இப்போது அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது அந்த டேஸ்ட்டு. எனக்கு ஆஃப்டர் டெலிவரியும் வந்து ஊறுகாய் மேலே ஒரு கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்காக தான். இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா மக்களே, டேக் கேர் ஆல். ஹாப்பியாக இருங்க, அடுத்தவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு விஷயம், எஸ்டர்டே வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. பட் இந்த வீடியோ அதுக்காக தான் நான் எடுத்திருந்தேன். பட் ஷூட் பண்ணிவிட்டு எல்லாமே எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணேன். என்னன்னு தெரியல, எனக்கு வந்து எரர்னு யூடியூப் உள்ள என்ட்ராகவே முடியல, வெளியில் வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதனாலே வீடியோ வந்து போஸ்ட் ஆகலை. இன்றைக்கி திரும்ப நான் அகெயின் எடிட் பண்ணி அகெயின் உங்களுக்காக போஸ்ட் போடுறேன். அதனால தான் கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. இது சொல்லணுன்றதுக்காகவே கொஞ்சம் லாங்காகி நான் வீடியோ போடுறேன். அது ஏன் போட முடியலன்னு இல்லை, எரர்னால தான் போட முடியல. இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா மக்களே, டேக் கேர் ஆல்.